Hi students, in the previous video we studied that genetic disorders may be Mendelian disorders or chromosomal abnormalities. Mendelian disorders are caused because of the alteration or mutation in the genes. Mendelian disorders வந்து நம்மளுடைய ஜீன்ஸில் நடக்கிற மாற்றங்கள் அதனால் வரும் அப்படின்னு படித்தோம். These Mendelian disorders are inherited from the parent to the offspring by the Mendelian laws of inheritance. These Mendelian disorders may be caused because of the dominant gene or the recessive gene. Likewise, because of the autosomes or the allosomes. Mendelian disorders பார்த்தீங்கன்னா dominant ஜீனாலையும் இருக்கலாம், ரிசசிவ் ஜீனாலையும் இருக்கலாம், அதே மாதிரி ஆட்டோசோம் ஜீன்ஸாலையும் இருக்கலாம், இல்லை ஆலோசோம்ஸ் செக்ஸ் லிங்க்டு ஜீன்ஸாலையும் இருக்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் மெண்டேலியன் டிசார்டர்ஸ் ஆர் தாலசீமியா, அல்பினிசம், சிக்கிள் செல் அனிமியா, ஃபினைல் கீட்டோனுரியா, ஹண்டிங்டன் ஸ்காரியா எக்ஸெட்ரா. Thalassemia. Thalassemia is an autosomal recessive disorder. Thalassemia is caused because of the mutation of the gene that is present in the autosomes. ஸோ நமக்கு ஆட்டோசோம்ஸ் இருக்குது, ஆலோசோம்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆட்டோசோமில் இருக்கிற ஜீனோட மியூட்டேஷன்னால் இது காஸ் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டாமினன்ட் ஜீன் இருக்கும், ஒரு ரிசசிவ் ஜீன் இருக்கும். ஸோ இந்த ரிசசிவ் கண்டிஷனில் உள்ள ஜீன் தான் இந்த டிசார்டரை காஸ் பண்ணுது. அதனால் இதை வந்து நம்ம ஒரு ஆட்டோசோமல் ரிசசிவ் டிசார்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஃபஸ்ட் வந்து மெயினாக எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் காஸ்ட் பிகாஸ் ஆஃப் த மியூட்டேஷன் ஆஃப் த ஜீன் which is very important for the formation of the நார்மல் ஹீமோக்ளோபின் மாலிகுல்ஸ். ஸோ நம்மளுடைய நார்மலாக ஹீமோக்ளோபினை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆல்ஃபா செயின் பீட்டா செயின் இருக்கும். அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுற அந்த ஜீனோட மியூட்டேஷன்னால் தான் நமக்கு தாலசீமியா வருது. ஸோ இந்த ஜீன் மியூட்டேட் ஆனதுனால என்ன ஆகுதுன்னா நார்மல் ஹீமோக்ளோபினை விட்டுட்டு நம்மளுடைய ஆல்ஃபா செயின் பீட்டா செயின் ரெண்டுமே ஆல்ட்ரு ஆயிருக்கு. அப்போது என்ன ஆகுது, இந்த ஹீமோக்ளோபின் வந்து ஒரு அப்நார்மல் ஹீமோக்ளோபின் மாலிகுலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இது என்ன ஆகுதுன்னா அப்படியே வந்து நம்மளுடைய ஆர்பிசியை டெஸ்ட்ராய் பண்ணி நம்மளை வந்து அனிமிக்காக மாற்றிடும். The normal hemoglobin consists of 2 alpha globin chains and 2 beta globin chains. இந்த ரெண்டு செயினுமே ப்ராப்பர் ப்ரொபோர்ஷனில் இருந்து அதை வந்து அந்த ஹீம் மாலிகுல்ஸை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த செயினில் வந்து ஏதாவது ஒரு டிஃபெக்ட் இருந்தால் நமக்கு வந்து தாலசீமியா வந்து உருவாகுது. Thalassemia may be caused because of defects in either the alpha chain or the beta chain. ஸோ பீட்டா செயினில் வந்து ஏதாவது டிஃபெக்ட் இருக்கலாம், இல்லை ஆல்ஃபா செயினில் டிஃபெக்ட் இருக்கலாம். ஸோ இந்த ரெண்டு செயினில் ஏதாவது ஒரு செயின் டிஃபெக்ட் ஆகிருந்தாலும் என்ன ஆகும்னா நம்மளுடைய நார்மல் ஹீமோக்ளோபின் மாலிகுலோட கான்சன்ட்ரேஷன் வந்து மாறிடுது. ஸோ அதனால் என்ன ஆகுது, ஒரு அப்நார்மல் ஹீமோக்ளோபின் மாலிகுல் வந்து ஃபார்ம் ஆகிடுது. ஸோ தட் வில் லீட் டு அனீமியா. ஏன்னா நம்மளுடைய ஆர்பிசியோட சர்ஃபேஸை அப்படியே வந்து டெஸ்ட்ராய் பண்ணிகிட்டே வர்றதுனால என்ன ஆகுது, இட் வில் லீட் டு த அனிமிக் கண்டிஷன். Based on the alpha and the beta chain affected, thalassemia is classified into alpha thalassemia and beta thalassemia. Alpha thalassemia. In alpha thalassemia, the production of alpha globin chain is affected. So alpha thalassemia இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா குளோபின் செயின் ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், அவங்களுக்கு பீட்டா குளோபின் செயின் அதிகமாக வந்து அக்யூமுலேட் ஆகி இருக்கும். The production of the alpha globin chain is controlled by two closely linked genes, HBA1 and HBA2. இந்த ரெண்டு ஜீன்ஸும் எந்த குரோமோசோமில் இருக்குன்னா குரோமோசோம் 16. This may be asked as a 1 mark. The gene
which controls the production of alpha globin chain is located in chromosome 16. Two genes control the production of alpha globin chain. So there are four alleles which are responsible for the alpha globin chain production. There may be mutation in one of these alleles, or two or three alleles, or the four alpha gene alleles. If there is mutation or deletion of these alleles, it leads to alpha thalassemia. Next, coming to beta thalassemia. In beta thalassemia, the production of the beta globin chain is affected. So hemoglobin la alpha chain irukku, beta chain irukku. So in the beta thalassemia la pathina beta globin chain production வந்து affect ஆகுது. இந்த பீட்டா குளோபின் செயின் ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுற ஜீன் எதில் இருக்குன்னா குரோமோசோம் 11ல். அதை கண்ட்ரோல் பண்ணுற ஜீன் எதுன்னா ஒரே ஒரு ஜீன் தான் HBB, beta, hemoglobin beta. Here what happens, the beta chain production is affected. So beta chain கம்மியாக இருக்கும், ஆல்ஃபா செயின் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும், அப்படியே ஆர்பிசியோட மெம்ப்ரெயின் வந்து அப்படியே அஃபெக்ட் ஆகிடும். ஸோ அண்ட் த பர்சன் வில் பி லீடிங் டு அனீமியா. திஸ் இஸ் த மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் தாலசீமியா. ஸோ இந்த பீட்டா தாலசீமியா தான் ரொம்ப காமன். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கூலிஸ் அனீமியா. Apart from alpha thalassemia and beta thalassemia, there is another thalassemia, delta thalassemia, but that is very rare. Depending upon the number of alleles which are affected, thalassemia is also classified into thalassemia minor and thalassemia major. So நம்ம பார்த்தோம் alpha thalassemia-க்கு 4 alleles are responsible. அப்போ வந்து beta thalassemia-க்கு 2 alleles responsible. So depending upon these alleles, thalassemia is classified into major thalassemia and minor thalassemia. ஸோ இந்த மேஜர் thalassemia இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா அல்லீலுமே வந்து அவங்களுக்கு டிஃபெக்டிவாக இருக்கும். அப்போது அவங்களுக்கு ரிசசிவ் கண்டிஷனில் அவங்க இருக்கும் போது இட் மே காஸ் த ஃபீட்டல் டெத். ஸோ அவங்க ஃபீட்டஸ்லேயே வந்து இருக்கும் போதே வந்து அவங்க அந்த குழந்தைய கருவிலே இறந்துடும். இல்லை ஆஃப்டர் பர்த், ஸோ ஸ்டில் பர்த், அப்புறம் பிறந்த பிறகும் கூட வந்து அந்த குழந்தை வந்து இறந்துடலாம். காமனாகவே வந்து பார்த்திங்கன்னா thalassemia minor, they only survive and they carry the gene to the next generation. The next Mendelian disorder we are going to learn is Huntington's chorea. Huntington's chorea is an autosomal dominant disorder. It is caused because of the defective gene in the autosomes which is dominant. Chorea means uncontrolled shaking and dance-like movements. The patient who suffer from Huntington's chorea will have the involuntary jerking of the body. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அப்படியே உடம்பு வந்து அப்படியே வந்து ஃபுல்லாகவே ஆடும். அதனால தான் வந்து அதுக்கு chorea அப்படின்னு நேம் பண்ணி வச்சுருக்காங்க. It will also lead to the progressive degeneration of the nervous system. ஸோ அவங்களுடைய நர்வ்ஸ் இம்பல்சஸ் வந்து ப்ராப்பராக கேரி பண்ணிட்டு போகாததுனால என்ன ஆகும்னா அவங்களுடைய நர்வஸ் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ தட் வில் லீட் டு த மென்டல் அண்ட் ஆல்சோ ஃபிசிக்கல் deterioration. As a result, because the nervous system does not function properly, that will affect both their physical and the mental health. So mentally also they will be affected. So mental illnessும் இருக்கும், அவங்களுக்கு physical illnessும் இருக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்பர் டைஜஷன் இருக்காது, ப்ராப்பர் சர்க்குலேஷன் இருக்காது, ப்ராப்பர் நர்வ் இம்பல்சஸ் இருக்காது. ஸோ அவங்களுடைய பாடி ஃபுல் ஃபிசிக்கல் ஃபங்க்ஷனிங்குமே வந்து அஃபெக்ட் பண்ணும்.
the defective gene is located on the chromosome 4. So chromosome 4ல இருக்கிற ஒரு ஜீனோட டிஃபெக்ட்னால தான் வந்து இந்த ஹண்டிங்டன்ஸ் ஸ்காரியா வந்து காஸ் ஆகுது. The patients usually die between the age of 35 and 40. ஸோ அந்த பேஷண்ட் வந்து சர்வைவ் ஆகியிருந்தாலும் அவங்க வந்து ஒரு 35லேருந்து 40 ஏஜுக்குள்ளேயே வந்து இறந்துடுவாங்க. ஏன்னா வந்து என்ன ஆகுது, அவங்களுடைய பிரெயின் அஃபெக்ட் ஆகிறதுனால அவங்களுடைய ஃபுல் பாடி ஃபங்க்ஷனிங்குமே வந்து அஃபெக்ட் ஆகி அவங்கள வந்து ஃபைனலாக வந்து டெத்தில் கொண்டு போய் விட்டுடும். Today we studied about the Mendelian disorders, thalassemia and Huntington's chorea. Thalassemia is an autosomal recessive disorder. It is caused because of the defective gene which is involved in the production of the alpha and the beta chains of the hemoglobin molecules. It results in the defective destruction of the RBC, which results in anemia. Alpha thalassemia and beta thalassemia are the two types of thalassemia. In alpha thalassemia, the production of the alpha chains gets affected. Hope all have understood today's topic. Read the lesson and post your answers. Stay home, stay safe. Thank you, children.